என். சுப்பிரமணி, நாமக்கல் மாவட்ட ரயில் உபயோகிப்பாளர்கள் சங்க தலைவர். வருகின்ற 2026, 27ஆம் ஆண்டு மத்திய அரசினுடைய நிதி நிலை அறிக்கையிலே ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு கூடுதல் மானியம் வழங்க வேண்டும் எனவும், அதற்கு உண்டான அனுமதிகளை உடனடியாக வழங்கினால் இந்தியா, நமது நாடானது தொழில் துறையிலே மிகுந்த முன்னேற்றம் அடையும். அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு கல்விக் கடனுக்கு உண்டான உச்சபட்ச தொகையினை வழங்க வேண்டும் எனவும், அதற்குண்டான நடைமுறைகளை மிகவும் எளிமைப்படுத்தல் வேண்டும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். நமது நாமக்கல் பகுதியை பொறுத்தவரை கோழிப்பண்ணை மற்றும் லாரி தொழிலை சிறந்து விளங்குகின்ற நகரமாகும். கோழிப்பண்ணைகளுக்கு மின்சாரத்திற்கு மின்சார கட்டணம் விவசாய தொழில் போல அங்கீகாரம் செய்து, விவசாய கட்டணத்திற்கு கொடுக்கின்ற மானியம் போல மின்சார கட்டணத்திற்கும் கட்டண விலக்கு அளிக்க வேண்டும். லாரி சார்ந்த தொழிலுக்கு உண்டான பட்டறைகளுக்கு மின்சாரத்திற்கு விலக்கு அளித்து அதற்கு மானியமும் வழங்க வேண்டும். இதுபோல் சிறு சிறு மானியங்கள் நாம் வழங்கினால் சிறு தொழில் பெருகின்ற காரணத்தினால் பெரிய தொழிலும் பெருகும். தனிநபர் உச்சபட்ச வருமான வரி விலக்கு 12 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்த வேண்டும். நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை நாமக்கலிலிருந்து பெரம்பலூர், அரியலூர் வரையிலான வழித்தடத்தினை உடனடியாக அமைத்து அதற்கு உண்டான நிதியினை ஒதுக்கி தர வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம்.